எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்த சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. நேற்று ஒரு வார பத்திரிகையில நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில உருள்ற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டு கால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு புரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். அவர் கல்யாணமா ஏறலாம், கல்யாண மண்டபத்தில் திமுக கட்சிக்காரங்களே உட்கார வச்சுக்கலாம். திமுக கட்சி கல்யாணத்துக்கு நீங்களும் போவாங்கன்னா திமுக காரன் தான் உட்காந்துருப்பான். அதில் முதலமைச்சர் பேசலாம், அதில் கைத்தட்டல் வாங்கிக்கலாம். ஒரு காமன் ஆடியன்ஸ் ஒரு சாதாரண தமிழ் குடிமகன் முதலமைச்சர் பேசுகின்ற எந்த பேச்சையும் பொருட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பொய் பேசுறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன தவறு? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தினுடைய கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானால அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கோவிலுடைய அவநிலைமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுற திமுக 1976 2014 நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பலமுறை ஆட்சியில் இருக்கு. மொத்தமா தமிழ்நாட்டிலிருந்து திருட்டு போன சிலை எத்தனை கொண்டு வந்தீங்க? வெறும் 13. இந்தியா ஃபுல்லா சேர்த்து காங்கிரஸ்ல 10 ஆச்சு. நாங்க இன்னைக்கு 9 வருஷத்துல 350க்கு மேல கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு சிலைகளை கொண்டு வர்றதுல இருந்து கோவில் நிலத்தை என்ன வரி போடுறீங்க? 1 ரூபா 2 ரூபா, ஆனுவல் வரி 99 வருஷம் 3 ரூபா. உடனே சேகர் பாபு அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா, பிஜேபி கார 2 பேர் லேண்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான், பேர் சொல்லுங்க, ஆக்ஷன் எடுங்க. நான் வேண்டான்னு சொன்னா பிஜேபி கார வச்சிருக்க ட்ரஸ்ட்டுக்கும் கோயிலுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்தா நானே வரவேற்கிறேன், நான் எப்படி எடுங்க. ஆனா அவர் சொல்ற கணக்கில் 3% தான் பிஜேபி வர்றா, 97% யாரு? அப்படியே டிஎம்கே லிஸ்ட்டை போடுங்க, இன்னொரு கட்சி லிஸ்ட்டை போடுங்க. ஸோ எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் பொய்ய பேசி வண்டி எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க? அதனால் சேகர் பாபு அவர்களும் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். காக்கா போய் உட்காருது, பனங்கா கீழே உழுவுது, அதுக்கு ஸ்டாலின் காரணம்ங்கிறார். 1000 கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் அங்க போனாரா? எண்ணெய் ஊத்துனாரா? திரிய போட்டாரா? இவர் 6 கால பூஜைக்கு அங்க உட்கார்ந்தாரா? இவரு போய் கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களா? ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பரம்பரையாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதி சனங்கள் அந்த கோவிலுக்கு அவன் உயிரை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றான். ரிப்பனை கட் பண்றதுக்கு சேகர் பாபு போறாரு, இவர் கணக்கில் நம்பர் 1 எழுதிக்கிறார். 1000 கும்பாபிஷேகங்கள் உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கிறேன். உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கிறேன். ஊர் மக்கள் பங்கு இருக்கு, சாதி சனங்கள் பங்கு இருக்கு. அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சனங்கள் அங்க இருக்காங்க. இதெல்லாம் கொண்டாடுறாரு. சிஎம் வாக்கிங் போறாரு, ஒரே தாத்தா வருவாரு அந்த ஸ்விஃப்ட் கார்ல, அந்த ஒரே தாத்தா பார்க் பண்ணுவார். இது ஒயிட் மேன் அப்பீலுமாங்க. அந்த காலத்தில் இந்தியா ஓல்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார சொல்லணும் இந்தியா சூப்பர். இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிராமின் சொல்லணும் நீங்க சூப்பர். இன்னைக்கு பிராமின்ஸ் மேன்ஸ் அப்பீல். யாராச்சும் ஒரு பிராமணர் ரோட்ல வர்றாருன்னா அவரை வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் பார்ப்பார். உடனே பிராமணர் பிராமின் மொழியில் சொல்ல, பேஷா பண்றேன், சூப்பரா பண்றேன், அப்பாவோட அருமையா பண்றேன், பேஸ்னு சொன்னா உடனே முதலமைச்சர் தேங்க்யூன்னு சொல்லுவார். பிராமணர் வாழ்த்திட்டார் திமுகவை, அப்ப நாங்க தான் மாடல் ஆச்சு. என்ன காலத்துல வாழ்றீங்க? 1980ல அந்த 2 ஸ்கிரீனை போட்டு படம் ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அதே ஆள் வருவாங்க. நான் விழுவேன், எல்லா இடத்துலயும் விழுவேன். நான் எனக்கு ஜாதி கிடையாது, எல்லா காலையும் விழுவேன். நான் அடிப்படை சமுதாயத்துல இருந்தா வீட்டுக்கு போய் நான் உட்காந்து சாப்பிடுவேன், அவங்களோட தங்குவேன். நான் சாதி பார்க்கறது இல்லை. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் போய் சாப்பிட்றாங்கன்னு கேளுங்க. முதலமைச்சர் கையை தொட்டா சானிடைசர். நான் போட்டோ காட்டு கொடுக்கட்டும் உங்களுக்கு, முதலமைச்சர் எத்தனை டைம் சானிடைசர் போடுறாருன்னு. தென்காசியில கை தொட்டா சானிடைசர். நீங்களும் அரசியல்வாதியா? புது தட்டு புது பிளேட்டு. வீட்டில் போய் போட்டோ எடுக்கும் போது அந்த கட்சி சார்ந்த டெலிவிஷனோட எம்பளம் இருக்கும், அதுல போட்டோ கேட்ட நான் சாப்பிட்டேன். இதுதான் நீங்க சாதி சனமெல்லாம் பாக்குறதா? நான் பிராமணரும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தும் எது மனிதனே உருவாக்கி இருக்கணும், ரெண்டையும் சமமா பாக்குறேன். ஒரு பிரம்மச்சாரி யாரா இருந்தாலும் கடவுளா நான் பாக்குறேன். எந்த ஒரு பிரம்மச்சாரி வேட பாடசாலையில் நின்று வேதம் படிக்கிறானோ காலில் நான் விழுது. அதே நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை வேதமோ கீதையோ படிச்சா அந்த குழந்தை காலில் விழுது. அது என்னுடைய அரசியல். இவங்கள மாதிரி போட்டோக்காக அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வாக்கிங் வரும்போது தாத்தாவே வருவாரு, பேஷ் ரொம்ப நல்லா பண்றேன்,
எதுக்கு அது? எதுக்கு இந்த பொழப்பு? அதை வந்து வீடியோ எடுத்து அவங்க டீமே சர்க்குலேட் பண்ணி எங்களை வாழ்த்திட்டாங்க. நான் கேட்கறது நெத்தியடி கேள்விகள். 1000 கும்பாபிஷேகத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? 97% நீங்க கணக்கு கொடுக்கல. அந்த லேண்டை யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க? வேதாரண்யத்துல எந்த குரூப் அந்த லேண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க? பேர் சொல்லாம எனக்கு பேர் தெரியும், நீங்க சொல்லுங்க. எத்தனை திமுக கார கோயில் நடத்த வச்சிருக்காங்க சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம பாஜக கார வச்சிருக்காங்க. பாஜக வச்சு ஆக்சிடென்ட் நான் வேண்டான்னு சொன்னா, சேகர் பாபுக்கு நான் போன் பண்ணா, அண்ணா நீங்க பாஜக காரனா அந்த தொடக்கூடாதுன்னு சொன்னா, நான் சொல்லவே இல்லையா? நீ ஆக்ஷன் எடு, யாரு வேண்டான்னு சொன்னா? நீ எந்த வேலையும் செய்யாம இதை வச்சு ஹைகோர்ட்ல அபிடவிட் போட்டு எத்தனை நாளைக்கு சேகர் பாபு வண்டி ஓட்டிட்டு இருப்பாருன்னா? பணம் யாரு பாக்கெட்ல இருந்து கொடுக்குறீங்களா? பட்ஜெட் ஃபண்டா? கோயில் பணம் அண்ணே, பட்ஜெட் ப்ரொவிஷன் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கங்க. டாக்ஸ் பேயர் மணி பட்ஜெட்டுக்குள்ள போய் கோயில் பணம் இல்லாம நீங்க 10,000 கோடி கோயிலுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க பெருமைப்பட்டுக்கலாம். கோயில் உண்டியல்ல வர பணத்தை அதுல 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ, 4% வந்து ஆடிட்டிங் ஃபீ, அந்த பணத்தையே எடுத்து அதே கோயிலுக்கு, அது பக்தாதிகள் கொடுக்கறதுங்க. உங்களையும் என்ன மாதிரி சாதாரண மக்கள் உண்டியல்ல போற பணம். இது சேகர் பாபு என்ன நோட் பிரிண்டிங் மிஷின் வச்சு சென்னையில நோட் பிரிண்டிங் மிஷின் அடிச்சாரா? இதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. மேடம் மேடம் எங்களை பொறுத்த வரைக்கும் மேடம், ஒரு கோவிலினுடைய பணம் என்பது அந்த கோவிலை சார்ந்துதான் இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. உதாரணத்திற்கு இப்ப இன்னைக்கு ஷாம்பி காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல, திருவண்ணாமலையில ஷாம்பி காம்ப்ளெக்ஸ் பல நூறு கோடிகள் கோவிலினுடைய பணம் தேவையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. கோவிலினுடைய பணத்தை எடுத்து யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கொடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, அது வேண்டாம். அந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலுடைய அப்கீப்புக்கு ஒரு கோயிலும் வருஷம் 3 லட்சம் கொடுக்க வைப்போம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான புக்ஸை வாங்கி கொடுப்போம். மிட் டே மீலை பார்த்துக்கலாம். ஒரு கோயில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தட்டும். அந்த கோவில் நிர்வாகம் பண்ணட்டும். எஜுகேஷனை எல்லா பக்கம் ஈஸியாக கொண்டு போகலாம். ஏன்னா அந்த கோவில் திருவண்ணாமலை இருக்குன்னா திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகளுக்கு அந்த கோவிலுடைய பணத்தை பயன்படுத்தும். இதான் எங்க பாயிண்ட். நீங்க 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ, 4% ஆடிட்டிங் ஃபீ, மிச்சம் இருக்கிற 84%ல இனோவா காரு, ஜேசி கட்டுற ஆபீஸ், இதெல்லாம் கோயில் பணத்தை கட்ட சொல்லி அறநிலைத்துறை சட்டத்திலேயே இல்லை. இது எல்லாம் மாற்றணும். நாங்கள் கோவில் பணம் என்பது ஹிந்து மக்கள் மட்டும் நான் சொல்லிங்க, அந்த ஏரியாவில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதை பயன்படுத்துவோம், கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கான்செப்டே ஃபெயிலியர். சரி, பட்ஜெட் ப்ரொவிஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா? டிஎன்ஹெச்ஆர்என்சிக்கு பட்ஜெட்டில் நான் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு கூடிய சிறு சிறு கோயில் நான் புதுப்பிச்சிருக்கேன். பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி 1000 கோயில் கட்டியிருக்கு. ஒரு கோயில் நீங்கள் கட்டியிருக்கீங்களா? கிராமத்தில் சிதிலமடைஞ்ச கோயிலை எத்தனை ஹெச்ஆர்என்சி எடுத்து புதுப்பிச்சிருக்கு? பக்கத்தில் இருக்கிற கோயிலுடைய பணத்தை எடுத்து அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் சிதிலமடைஞ்ச கோயிலில் நீங்கள் புதுப்பிச்சிருக்கீங்களா? அதை சொல்லுங்க, நான் பாராட்டுறேன். நீங்கள் வரலினா கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு பணம் கொடுக்குறதுக்கு டோனார் வருவான், கும்பாபிஷேகம் நடக்கும். பழனி மலைக்கு சேகர் அண்ணன் போடலனா கூட நானும் போவேன், இன்னொருத்தரும் போவாங்க, உண்டியல்ல பணம் போடுவோம், நடக்கும். சின்ன கோயில் என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நீங்க போங்க, ஆதித்ய சோழன், ராஜராஜ சோழனுடைய தாத்தா கட்டின கோயில் இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில். கோவில போய் பாருங்க எவ்வளவு சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. அதையும் புதுப்பிக்க மாட்டீங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போங்க, அங்க இருக்கிற சிவன் கோயில் இருக்கு, ஏன் புதுப்பிக்க மாட்டீங்க? உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயில் ஏன் புதுப்பிக்கல? இது எதுவுமே பேசாம ஒரு தாத்தா வந்து பேஷ் நல்லா இருக்கீங்கன்னா உடனே எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, டிஎம்கே சூப்பர் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது?